அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி மைசூர் ரசம் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், தனியாக கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு தக்காளி 2 தக்காளி 2 மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து மல்லி, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம், கருவேப்பிலை இல்லை அதனால் போடலை. இது எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம், இதை பரபரன்னு அரைச்சி கடைசியாக போடணும். இப்போ வந்து இதில் வந்து கொதிக்க வைக்கக்கூடியது மிளகாய், தக்காளி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு, கொதிக்கட்டு பார்ப்போம். 50 பருப்பு அவிச்சு நசிச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ ஊற்றிடலாம். இந்த பொடியை அரைச்சி வச்சாச்சு, அதையும் போட்டுடலாம். கொதி வரும்போது அப்படியே அரைக்கணும். பொடியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கொதிச்சா போதும். தக்காளிலாம் நல்லா மசி வந்துடும். இந்த ஸ்டேஜில் பருப்பை ஊற்றிடலாம். பொடி போட்டாச்சு, பொடி போட்டு கொதிக்கலாம். பருப்பு போட்டோடனே அப்படியே வாங்கினோடனே இறக்கணும். இறக்கிடலாம். இன்னொரு தாளிப்பு மட்டும் போடுவோம். நெய்யில் கொஞ்சம் உளுந்து, 2 வெந்தயம், அவ்வளோதான் தாளிப்பு. ரசம், மைசூர் ரசம் ரெடி. எல்லாரும் சாப்பிட வாங்க. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.